அளவு ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கு ஒரு 20 அளவு ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி தரேன் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி நான் வெட்டுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வெட்டுங்க. ஃபஸ்ட்டு பட்டிக்கு மார்க் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டோம். இங்கே பாருங்கள், அளவு ப்ளவுஸ் இருக்குல்ல, அளவு ப்ளவுஸில் பின்பகுதி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த பட்டிக்கு நான் மார்க் போட்டோமா, மார்க் போட்டோம். மார்க் போட்டு இந்த இடத்துல மார்க் போட்டோமா, அப்படி இங்கே வைக்கிறோம். இப்படி வைக்கிறோம். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வரைக்கும் அப்படியே வச்சு ஒரு மார்க்கை போடுறோம். இப்படி ஒரு மார்க்கை போடுறோம். அடுத்தது இந்த மார்க்கு நேரம் இப்படி வச்சு இப்படி ஒரு மார்க்கை போடுறோம். சரிங்களா? இப்போ அளவு ப்ளவுஸு வச்சு ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸ் வெட்டுறது. அது இல்லாமல் நம்ம அளவு ப்ளவுஸே தைக்கலாம், கட்டிங் பண்ணலாம். இல்லை ஒரு ஒருத்தர் அளவு எடுத்து கூட தைக்கிறனா தைக்கலாம். சரிங்களா? நாம் எடுக்க முடியாது, நீங்கள் எடுக்கலாம், லேடிஸாக தான் இருக்கலாம். சரிங்க, பாருங்கள். நாங்களாம் இது வரைக்கும் அளவு ப்ளவுஸுக்கு தான் தைக்கிறோம். அளவு இல்லைன்னா ஒரு கண் மதிப்பாக பார்த்து இவங்க உடம்புக்கு இவ்வளோ இருக்கும் அப்படின்னு கூட தைச்சிருவோம். ஆனால் அளவு எடுத்து நாங்கள் தைச்சதே கிடையாது இது வரைக்கும், லேடிஸை போய். சரிங்களா? இப்போ பாருங்கள், அளவு ப்ளவுஸுக்கு தைக்கிறோம். இந்த இடத்த நேருக்கு வச்சுக்கிறோம். பாருங்க வச்சு இப்படி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இது எதுக்கு இவ்வளோ கழிச்சு விட்ருக்கோம் தெரியுதுங்களா? இந்த இடத்துல இப்படி அளப்போம். இது எவ்வளோ இருக்குது? 2.25 இருக்குது. இங்கே உள்ள அளவு 2.25 5.5 வரும். இந்த கழுத்து இப்போ உள்ள அளவு 2.25 இருக்குது. 2.25 அளவு வச்சு உள்ள இப்படி மார்க் போட்டாவே 5.5 வரும். இதுக்கு மேலே நம்ம பிடிக்கிறப்போ 6 இன்ச்சு வந்துடும். அப்போ கழுத்து கழுண்டு வரும். இப்போ வந்து இந்த அளவு ப்ளவுஸோட அளவு 8 இன்ச்சு இருக்குது. இதே ஒரு 6-7 இன்ச்சு ப்ளவுஸ் மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் அகலம் ஜாஸ்தியாக வைக்கலாம். இப்போ அகலம் அதிகமாக கீழே வர நம்ம அகலத்தை கம்மி பண்ணிக்கணும். ஓரளவுக்கு தான் வைக்கணும். அதிகமாக போனால் கழுத்து கழுண்டு வரும். நாட்டு வைக்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. நாட்டு வச்சு எல்லாருமே போட முடியாது இல்லைங்க, அதான் பிரச்சனை. இப்போ பாருங்க, நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ உள்கூத்தி இவ்வளவு உள் பக்கம் இவ்வளவு வச்சு பண்ணியிருக்கோம். ஏன் இந்த அளவு பண்ணியிருக்கோன்னா, இது கழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த துணி நீண்டு வராதுங்கிறனால நம்ம நீண்டு வராது, இழுத்தா வராது இப்படி நல்லா. அதனால நம்ம கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கோம். ஆனால் இந்த துணி லப்பர் மாதிரி வரும். இதுக்கு நம்ம இந்த அளவு வச்சா கழுத்து விடுவோம். அதனால அது கம்மியாக வச்சுருக்கிறோம். அது இல்லாமல் வந்து நம்ம சாதாரணமாக வைக்கிறப்போ இவ்வளோ தான் வைப்பேன். குதிரை இவ்வளோ கழிக்கிற மாதிரி தான் வைப்பேன். ஆனால் இந்த இதுக்கு வந்து ஏன் அப்படி வச்சுருக்கிறேன்னா, இது கழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் அப்படி வச்சுருக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இப்படியே மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல மார்க் போட்டோம். இப்போ இந்த நேருக்கு இப்படி வச்சு இப்படி மார்க் போடுறோம். போட்டு இப்படி பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இது வச்சிட்டோம். இந்த இடத்துல குதிரை பிடி செய்து விட்டோமா, அளவு ப்ளவுஸ்லேயே இந்த ப்ளவுஸ் வந்து இந்த துணிக்கு நம்ம நீண்டு வராது, அதனால் நம்ம வச்சிட்டோம். இந்த துணிக்கு வச்சோம்னா இது லப்பர் மாதிரி வர்றதுக்கு ஃபுல்லாக துணிக்கு வந்து கழுத்து கலந்து வரும். சரிங்களா? இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த அளவு வச்சு மார்க் பண்ணி இது போட்டாச்சு. இப்போ பாரு, இந்த இடத்துல வச்சு இருங்க, இது ஒரு அளவு எடுக்கணும். இப்போ இந்த மார்க் பண்ணிட்டோமா, இப்போ இங்கேருந்து இப்படி அளவு எடுக்கிறோம். இப்படி எடுத்தோம்னா எத்தனை வருது? இந்த எல் பேஸு 4.5 வருது. அந்த 4.5 இப்படியே வச்சுக்கிறோம். மேலே இருந்து 4.5 வச்சு இப்படி மார்க் பண்ணிடுறோம். சரிங்களா? எல் பேஸ் இது வந்து 20 இன்ச்சு ப்ளவுஸ். இது வந்து பாருங்கள், பின்னால் அளந்தோம்னா, பின்னாடி இதை அளந்தோம்னா, பேக் பகுதி அளந்தோம்னா 20 வருது. 20ங்கிறப்போ 40 இன்ச்சு ப்ளவுஸ். இது 40ங்கிறப்போ 39 தான் வரும். இது வச்சு அளக்கும்போது நான் 20 40 முன்பகுதி கொஞ்சம் கம்மியாக வர்றதுனால 39 தான் வரும். இப்போ வந்து இப்படி மடக்கிறோம்.
இதை வச்சு நம்ம மார்க் போட்டு மேலே எக்ஸ்ட்ரா பிடிச்சதுக்கு ஒரு மார்க் போட்டுருவோம். இப்போ நம்ம வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வைக்கிறோம். ரவுண்ட் ஷேப் நீங்கள் வர்ற மாதிரி எது இருந்தாலும் வைங்க. பாருங்கள் ரவுண்ட் வந்துச்சா, அவ்வளோதான். அப்புறம் இந்த இடத்துக்கு இந்த ரவுண்ட் அப்படி வச்சு போட்டோம்னா பாருங்கள் எப்படி வருது. இந்த ரவுண்டு வந்து இப்படி வருது. இது வரக்கூடாது. அதுக்குன்னு நான் ஒரு அட்டை ரெடி பண்ணி வைக்கிறேன் புதுசாக. இந்த அட்டையை வச்சு போட்டோம்னா கொஞ்சம் பாருங்க இப்படி வருது. ஏன்னா ஸ்கேலு நான் வாங்கலை பாருங்கள், இது கொஞ்சம் தள்ளி வருது. அதை வச்சு வெட்டிப்போம். சரிங்களா? இப்போ அட்டை வச்சு வெட்டிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஸ்கேல் கிடச்சா வாங்கிங்க. ஸ்கேல் கிடைக்காத பட்சத்தில் சரி வெட்டிக்கலாம்ப்பா. பாருங்கள் இந்த ரவுண்ட் ஷேப்பில் வெட்டுறோம். ரவுண்டு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இப்படி திருப்பிக்கிறோம். வெயிட்டு மட்டும் வச்சோம்னா நம்ம பாருங்கள் மிஷின்லேயே வெட்டலாம், கட்டிங் டேபிள் வெட்டலாம். கட்டிங் டேபிள் எல்லாம் வாங்கிட்டு முடியாதுங்க. 10,000 ஆகும், 3000 ஆகும், போட்டு செஞ்சுட்டு முடியாது. கட்டிங் டேபிள் எல்லாமே வெட்டலாம். வெயிட்டு மட்டும் வைங்க, எங்கே வச்சாலும் அவ்வளோதான். பாருங்கள் வெட்டிட்டோங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல அர்க்காட் பண்ணிக்கணும். இந்த நேருக்கு அர்க்காட் பண்ணிக்கணும். அர்க்காட் சிஸ்டர் மார்க்கு இதெல்லாம் அதை பண்ணிக்கிறோம். சரிங்களா? அடுத்தது கையை கட் பண்ணுறோம். கை பாருங்கள் இந்த இடத்துல எடுக்கிறோம். ஒரு அட்டையை மடிச்சுக்கிறோம். ஒரு அட்டையை மடிச்சுக்கிட்டு ஒரு கீறிக்கிறோம். கீறிக்கிட்டு கொஞ்சம் சைஸ் பண்ணிக்கிறோங்க. சைஸ் பண்ணிக்கிறோமா, கொஞ்சம் சைஸ் பண்ணி வச்சு மார்க்கை போட்டாச்சு. இந்த நேருக்கு ஸ்கேலை வச்சு நீங்கள் ஒரு மார்க்கை போட்டுக்கணும். புதுசாக பழம் வரவங்க. இப்போ அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் பண்ணுறேன். அளவு ப்ளவுஸ் வச்சு தான் பண்ணுறேன். பாருங்கள் அளவு ப்ளவுஸ். அளவு இல்லாமல் இது வரைக்கும் நம்ம உங்களுக்கு அளவு இல்லாமல் இவ்வளோ வச்சுக்கலாம்லாம் சொன்னேன். சரிங்களா? இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் அளவு கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ வச்சு இந்த 25 பாடிக்கு 40 பாடி லூஸுக்கு இந்த அளவு வச்சு நம்ம வெட்டுறோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இப்படி மார்க் போட்டுக்கிறோம். இங்கே ஒரு இந்த இதுக்கிட்ட இந்த ஜாயின்கிட்ட ஒரு மார்க் போடுறோம், கீழே ஒரு மார்க் போடுறோம், இங்கே ஒரு போடுறோம். அப்போ இப்படியே வச்சுக்கிறோம். இந்த இடத்துல இதுக்கிட்ட ஒரு மார்க்கு எக்ஸ்ட்ரா கோரோட பிடிச்சி தைக்க போட்டுக்கிறோம். இப்போ வந்து இதுக்கு மேலே அதெல்லாம் மார்க் போடுறதோ அதுக்கடியே நம்ம சொல்லித்தரேங்க. நான் வந்து அப்படியே பண்ணிக்கிறேன். அப்படியே வெட்டிக்கிறோம். வெட்டி எடுத்தாச்சு. இப்போ அந்த ப்ளவுஸோட அளவு வச்சு இப்படி அளந்து பார்க்குறோம். பார்த்தீங்களா? கை ஆம்கோல் காட்டாகிடுச்சு. சரியா? இப்போ நாம் கையை அர்க்காட் வெட்டிக்கிறோம். அர்க்காட் சிசர் கட்டிங் வெட்டிக்கிறோம். சரிங்களா? அடுத்தது இதை எடுத்து போடுறோம். இதை எடுத்து போட்டு லைட்டாக கவர் தட்டுக்கு அடைய வெட்டிக்கிறோம். வேலை முடிஞ்சு. இப்போ அடுத்தது ஃப்ரண்ட் பகுதி வெட்டுறோம். ஃப்ரண்ட் பகுதி வெட்டுறது எப்படின்னா, ஒரு ஃப்ரண்ட் பகுதி போட்டாச்சு, பேக்கு எடுத்தாச்சு, கையை எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பகுதி நம்ம வெட்டணும். இது நல்லா அகலமாக இருக்குது துணி. இது மாதிரி அகலம் வராது. சரிங்களா? இதான் பரவாயில்ல. இப்போ 12 இன்ச்சு. இப்போ இந்த 20 இன்ச்சு ப்ளவுஸுக்கு வந்து இந்த அளவு ப்ளவுஸுக்கு வந்து வைக்கணும். இதுக்கு வந்து நம்ம 12 இன்ச்சு வச்சாவே போதும். அளவு 20 பாடி லூஸுக்கு வந்து 45 பாடி லூஸுக்கு வந்து 12 இன்ச்சு இங்கே வச்சோம்னா போதும். நான் வந்து அளவு ப்ளவுஸ்லாம் தைச்சது 12 இன்ச்சு வைக்கும். 12 வருதுங்களா? அப்படியே 12 வருது. இப்போ நம்ம 12ங்கிறப்போ நம்ம அதுக்கு இங்கேருந்து 12 வைக்கணும். இந்த குதிரை பிடிச்சி அதை கழுத்தை கழிச்சுட்டு 12 வச்சு மார்க் போட்டு வெட்டிக்கணும். ஆனால் இப்போ அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டும்போது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், அளவு வருதுன்னு பாருங்கள். வச்சு இப்படி இழுக்கக்கூடாது. நம்ம இப்படி இழுக்காமல் வச்சோம்னா 12 வருதா? 12 வந்துடுச்சு. இப்போ இந்த 12 தான் இங்கே வைக்கிறோம். இது வச்சிங்கன்னா உங்களுக்கு சுருக்கமாக வராது ப்ளவுஸ். 12 இன்ச்சு இந்த மாதிரி வச்சு ஒரு ப்ளவுஸ் வெட்டி பாருங்க. சரி வரலைன்னா வேறு மாதிரி மாற்றிக்கணும். நாங்கள் இப்படி தான் தைச்சிட்டு இருக்கிறோம் ப்ளவுஸு. பாருங்க இதை வச்சுக்கிட்டோமா, இதை வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு வெட்டிக்கிறோம். இந்த இடத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு இப்படியே வெட்டிக்கிறோம். வெட்டி எடுத்துக்கோம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சோண்டு ஒரு 1/2 இன்ச்சு பக்கம் தள்ளி இப்படி எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வெட்டிக்கிறோம்.
இந்த பாருங்க இந்த நேருக்கு வெட்டுறீங்க. இல்லை உங்களுக்கு முடியலாம் மார்க் போட்டு கூட வெட்டிங்க. நான் அப்படியே வெட்டுறேன். நீங்கள் அந்த நேருக்கு கூட மார்க் போட்டுக்கோங்க. சரியா? இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இப்போ நவுத்திக்கிட்டுமா? இப்போ பாருங்க காட்டாக்குதா? இப்போ இது தூக்கி வெயிட்டை தூக்கி வைக்கிறோம். வச்சுட்டோம். இங்கே ஆல்ரெடி வெட்டியிருக்குமா? இந்த கழுத்தை வந்து கழுத்து பகுதி கழுத்து பகுதி பாருங்கள் ஆல்ரெடி வெட்டியிருக்கு. இந்த இடத்துல இப்படி வைக்கிறோம். வச்சுக்கிட்டு இப்படியே வச்சு இப்படி போடுறோம். இப்படியும் போகக்கூடாது, இப்படியும் போகக்கூடாது. இப்படி போச்சுன்னா மேலே போயிடும் கழுத்து, இப்படி போச்சுன்னா கீழே போயிடும். நம்ம இங்கே நேருக்கு இப்படி வச்சுக்கிறோம். சரியா? வச்சுக்கிறோம். இப்படி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க்கை போடுறோம். மார்க்கை போட்டு இங்கே பிடிச்சி இந்த நேருக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு மேலே ஒரு மார்க்கு. இப்போ நாம் இங்கே இருக்கிற 12 வைக்கிறோம். ஒரு கழிச்சிட்டு 12 வைக்கிறோம். இந்த 12 வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க்கை போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், வெட்டுறோம். ஆல்ரெடி இங்கே இருக்குல்ல, நம்ம வேணும் இந்த ரவுண்டை கூட வச்சு ரவுண்ட் போகலாம். அப்படி சரியா? ரவுண்டை வச்சு கூட ரவுண்டு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி இருக்கிறனால அப்படி இது இதுலேயே ரவுண்ட் பண்ணிக்கிறோம். சரியா? அவ்வளோதான். அப்புறம் இந்த இடத்துக்கு வெட்டிக்கிறோம். வெட்டி இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு வளைக்கணும், வளைச்சிக்கலாம். இப்போ வளைக்க முடியாது. இப்போ 14 இறக்கம் வச்சுருக்கிறோம் பேக் கட்டு. 14க்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வெட்டினதுக்கே வந்து 12 இன்ச்சு டாட்டா இருக்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வெட்டினதுக்கே பாருங்க பட்டி 3 இன்ச்சு வரும். இன்னும் நம்ம பெல்ட்டு போட்டோம்னா என்ன வரும், 3.5 இன்ச்சு பெல்ட்டு போடுற மாதிரி ஆயிரும். பட்டி பெருசாகிடும். இப்போ பட்டி பெருசாச்சுன்னா வயிற்றில் வந்து அழுந்துற மாதிரி இருக்கும். அது ஒரு திட்டு மாதிரி ஆகிடும், சிரமமான மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இதே இருந்தால் கூட கொஞ்சம் கீழே இறக்கி சின்ன பட்டியாக கூட போடலாம், தப்பு இல்லை. பெரிய பட்டியாக சின்ன, அதாவது இந்த மாதிரி பெண்டெல்லாம் வரதெல்லாம் இந்த 10.5-11 இன்ச்சு வச்சு முதல்ல போட்டுட்டு இருந்தாங்க ப்ளவுஸு. 10.5-11 இன்ச்சு அளவு தான் பேக் வரும். அப்போ 11 இங்கே வருமா? அப்போ நம்ம கவர் தொட்டு குடஞ்சி வரும். டாட்டோட இறக்கம் 12 வரும், பேக் பகுதி 12 தான் வரும். அப்போ 12 வரும்போது இப்போ இங்கே 12 வந்துருக்கு. ரெண்டு சரியாக இருக்குங்கிறப்ப நம்ம என்ன முடியும், பெல்ட் எப்படி போடுறது? அப்போ இதில் குடச்சி விட்டு இதில் தான் பெல்ட் எடுக்கணும். சரிங்களா? இப்போ 14 இன்ச்சு இறக்கம் வைக்கிறோம். கொஞ்சம் வயசானவங்க முதுகு தெரியும் 14 வைக்கிறோம். வயசு பொண்ணுங்களுக்கும் கம்மியாக வைக்கலாம். சரிங்களா? வயசானவங்க 14 வைக்கிறோம். இப்போ 14 வைக்கிறப்ப பட்டி நம்ம பெருசாக போட்டால் பெரிய பட்டி வைக்கிறோம். அதனால் அது வேணாம். சரிங்களா? அப்புறம் இந்த இடத்துல 4 வைக்கிறோம். 4 இங்கே 20க்கு 3.25 கூட வச்சா போதும். 3.25 வச்சுக்கலாம். 4 வச்சோம்னா அது சரி வர மாட்டேங்குது. 4 வச்சா வச்சு 3.25 4 வச்சுங்க. சரியா? அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சுது. சரிங்களா? வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த இடத்துல கவர் தட்டி வெட்டிக்கிறோம். இப்படியே கவர் தட்டில் தான் வெட்டிக்கிறோம். இந்த தைக்கிற வீடியோ வந்து நாளைக்கு போடுறோம். டைம் இருக்குது. சரிங்களா? இதோ 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்க, பேக் தட்டு வெட்டிட்டோம், ஃப்ரண்ட் தட்டு வெட்டிட்டோம். இப்போ பெல்ட்டு வந்து இந்த 3 இன்ச்சு அப்படியே வச்சுக்கிறோம். அந்த குதிரோட இதை பிடிக்கிறப்ப இவ்வளோ குறையுமா? அது போக ஒரு 2.25 கூட தான் வருது. 2.25 கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வேணும்னா 3 இன்ச்சு பட்டி போனாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? அதில் அளவு ப்ளவுஸில் எத்தனை பாருங்கள், பெல்ட்டு பாருங்க எத்தனை வருது, 2.5 வருது. 2.25 தான் வருது. அப்புறம் 2.25 வச்சுக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? பாருங்கள், இது பாருங்கள், ரவுண்டு பீஸுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். இது கழுத்து ஆம்கோலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்டை ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். இதை வச்சு நீங்களும் அது மாதிரி ரெடி பண்ணாலும் சரி, ஸ்கேல் வாங்கினாலும் சரி. ஸ்கேல் இந்த மாதிரி ஸ்கேல் கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல. சரி, பார்ப்போம். தட்டு ஃப்ரண்ட் தட்டு வீடியோ